ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடி காசி சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மனோஜை கூட்டிகிட்டு நம்ம ரோகிணி போகிறாங்க. போகும்போது முத்து எக்ரின் முன்னாடி நிற்கிறாரு. கேஸ் நடந்துகிட்டே இருக்குல்ல, அக்யூஸ்ட் நீ ஏன்டா போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரோகிணி கேட்குறாங்க, என்ன நீங்கள் அவரை இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னதும், சரி அந்த 4 லட்சம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. முத்து கேட்குறாரு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் போய் ஒரு இதுவில் உட்காந்துக்கிறாரு, அந்த கபோர்டு மாதிரி இருக்காங்க, போய் உட்காந்துக்கிறாரு மனோஜ். அப்போ அப்பா நான் அவன் ஃப்ரெண்டை விசாரிச்சிட்டேன், நான் இவனுக்கு அவன் சல்லி பைசா கொடுக்கல, நான் அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் அப்போ ரவி கேட்குறாரு, ஏய் மனோஜ், நீ அண்ணியோட நகை எடுத்திருந்தேன்னா ஒழுங்கு மரியாதையாக விஷயத்த சொல்லிடு, பிரச்சனை இதுக்கு மேலே வளர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஏய் நான் எடுக்கலடா அப்படின்னு சொல்கிறாரு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அந்த 4 லட்சம் வாங்கினேன் அப்படின்னு திரும்ப மனோஜ் சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ நீ ஃபோன் பண்ணு, அவனுக்கு ஃபோன் பண்ணு இல்லை அப்படின்னு சொன்னதும், இல்லை நான் அவங்ககிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு மனோஜ் திரும்பவும் சொல்கிறாரு. அப்போ உடனே இவங்க நடுவில் நம்ம விஜயா வராங்க. கேட்குறாங்க, ஏய் என்ன தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்த்துட்ருக்க, அவனை இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்க. உடனே அவங்களுடைய பார்வை மீனா மேலே போகுது. வந்துட்டு நம்ம ஸ்ருதி கேட்குறாங்க, அப்போ ஏன் இவர் இந்த மனோஜ் இது எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுக்க வந்தீங்க பயத்தில் அப்படின்னதும் எல்லாம் இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்து தான். இந்த மீனாவை அவனை இது பண்ணி விட்டு நீ ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்புறம் இவர் கேட்குறாரு, அவர் அடிக்க வர்றாரு. யார் நம்ம சாரி நம்ம மீனா கேட்குறாங்க, ஏன் அத்தை எல்லாத்துக்கும் என் நகை காணாமல் போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் என்ன தான் சொல்லுவீங்களா, இன்னும் எவ்வளோ தான் பழியை என் மேலே தூக்கி போடுவீங்க அப்படின்னு அவங்க பாவம் ஒரு மாதிரி கலங்குற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் இவர் சொல்கிறாரு, நீ உண்மையில் என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அண்ணாமலை கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி இவர் ஒழுங்கு மரியாதை சொல்லுன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க போகிறாரு. அடிக்க போகும்போது நம்ம மனோஜ் கை பிடிச்சிடறாரு. ஆமாண்டா நான் தான் எடுத்து விற்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. யார் நம்ம மனோஜ் ஒத்துக்கிறாரு. அப்போ எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ நீ தான் அந்த நகையை எடுத்து விற்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க அவன் அப்படின்னு விஜய் ஆரம்பிக்கிறாங்க, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, இங்கே வா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னதும் அப்பா அந்த மாதிரி டீலருக்கு நான் பணம் கொடுக்கணும், நான் அந்த மாதிரி பொருள் ஏமாந்துட்டேன், பணம் கொடுக்கணும், நான் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா மீனாவோட நகை இருக்குன்னு சொன்னாங்கன்னதுமே விஜயாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்ததும் உடனே நான் எடுத்துகிட்டு போய் அடகு வச்சுட்டு மீட்டு கொடுத்துடலான்னு தான் நினச்சேன், ஆனால் பணம் பத்தலை, அதனால தான் நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னதும் அப்போ இவர் அப்படியே அடிக்க போகிறாரு. சரியான அடி அடிக்கிறாரு நம்ம இவர். அடித்ததும் விஜயா நம்ம விஜயா தடுக்க வராங்க. நீ வாயை மூடு, நீ கம்முன்னு இரு, நீ என்ன பொம்பளையா, நீ ஒரு பிள்ளைக்கு பொய் பித்தலாட்டம் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கிறியே, உன்ன மாதிரி அம்மாவை நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அடிக்க போகிறாரு விஜய். உன்னை தாண்டி முதல்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. அவனை முத்து தடுக்கிறாரு. தடுத்ததும் அப்பாப்பா நீங்கள் அம்மா சொல்லாதீங்க, எல்லாம் இந்த மனோஜி தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பான், இவனுக்கும் சொன்னால் அவங்க எதனா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவரை சமாதானப்படுத்தி நிற்க வைக்கிறாரு. அப்புறம் முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து
ஏன்டா வந்து எ அன்னைக்கு என்ன சொன்ன மாடியில, "நீ வந்து பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்க. நான் வந்துட்டு பூ கட்டுற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே. இப்ப ஏன்டா என் பொண்டாட்டியோட நகைய எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ போட்டு சரியான அடி அடிக்கிறாரு. அடிக்கும்போது ரவி வந்து தடுக்கிறாரு. "ஏய் கம்முனு இருடா, கம்முனு இரு. அப்ப என்னடா இவன் பண்ண திருட்டு வேலை எப்புட்றா இது?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு கேட்குறாங்க, "என்ன இது ஆளாளுக்கு வந்துட்டு என் புருஷன போட்டு அடிக்கிறீங்க?" அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வந்து கேட்குறாங்க. "ஏன் ரோகிணி அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்களே, இப்போ இவரு இந்த மாரி வேலை பார்த்துருக்காரே, கவரிங் நீங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாரே வந்துட்டு" அப்படின்னு வந்துட்டு மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு, "என்ன ரோகிணி நீங்க இந்த மாரி பேசுறீங்க? அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு முன்னாடியே தெரியுமான்னு?" சொல்லிட்டு ஸ்ருதிய வந்து கேட்குறாங்க. இவங்க சைலண்ட்டா இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த மாரி வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொன்னதும், அப்போ முத்து எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுது. அந்த விஷயத்த கேட்டதுமே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இவரு வந்து சொல்றாரு, முத்து வந்து சொல்றாரு, "அப்பா பார்த்தீங்களா எல்லாருமே கூட்டு களவாணிங்கப்பா. இவங்க 3 பேருமே கூட்டு களவாணி. அப்படியே வந்து திருட்டு புத்தி அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சா மாரியே இருக்கிறான்ப்பா மனோஜ். அம்மா மாரியே இருக்கிறான்." அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்றாரு. அப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்து ரோகிணி வந்து கேட்குறாரு, "ஏம்மா இவ தான் வந்துட்டு அவனுக்கோசரம் இந்த மாதிரி வேலை பண்ணா. உனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தே நீ இந்த மாரி பண்ணியிருக்கிறியேம்மா" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க, "எனக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு 1 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு இவரு ஏமாந்த விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா, நான் கண்டிப்பா வந்து இந்த மாரி பண்ண விட்டுருக்கவே மாட்டேன். அவரு ஏதோ வந்துட்டு பயத்துல வந்துட்டு அந்த மாரி பண்ணிட்டாரு. அவரு வந்து நஷ்டமாயிடுச்சு. டீலருக்கு பணம் கட்டணும்னு சொல்லிட்டு தான் மாமா அங்கிள் இந்த மாரி பண்ணிட்டாரு." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு விஜயா வந்துட்டு பேசுறாங்க. பேச வரும்போது வந்துட்டு, அப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப கோவமா பேசுறாரு. "நீ என்கிட்ட வந்துட்டு எதுவுமே பேசாத. உன்கிட்ட பேசுறதே பாவம். என்னங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? கண்டவன் முன்னாடிலாம் என்ன வந்துட்டு அனாவசியமா பேசுறீங்களே! என்னது வாய மூடு நீ. தேவையில்லாததெல்லாம் பேசுற" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப மீனா வந்து கேட்குறாங்க, "அத்தை நீங்க பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க வந்துட்டு சொன்னீங்களே, நீங்க நகைய எடுத்துட்டு போயி இது பண்ணி வச்சது கூட ஒண்ணும் இதுவா தெரியல எனக்கு. பிரச்சனையா தெரியல. ஆனா அந்த கவரிங்க மாத்துனது வந்துட்டு எங்க எங்க என் மேலயும், எங்க வீட்டார் மேலயும் வந்து பழி போட்டீங்களே! இது எந்த விதத்துல நியாயம்?" அப்படின்னு வந்துட்டு மீனா வந்து கேட்குறாங்க. அப்புறம் அண்ணாமலை கேட்குறாரு, நீ வந்துட்டு நீ என்ன ஜென்மம் நீ? உன்கிட்ட பேசுறதே முதல்ல தப்பு. மீனா அம்மா மேல பழி போட்ட, அப்புறம் எங்க அம்மா மேல பழி போட்டியே! என்ன ஜென்மம் நீ? உன்கிட்ட பேசுறதே தப்பு. முதல்ல வந்துட்டு உன்கிட்டேருந்து வந்து உன் கையால ஒரு சொட்டு தண்ணி கூட நான் வாங்கி குடுக்க மாட்டேன். எட்ட போ" அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாரு. அப்போ வந்துட்டு அவங்க அழுவுறாங்க. "நீங்க வந்துட்டு கண்டவன் முன்னாடி வந்துட்டு என்ன வந்துட்டு அவமானப்படுத்துறீங்களே! நான் நம்ம பிள்ளைக்கோசரம் தானே பண்ணேன். இந்த முத்து வந்துட்டு இந்த மாரி கலாட்டா பண்ணுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நாங்க வந்துட்டு அந்த நகைய வாங்கி வச்சிடலான்னு தான் நெனச்சோம்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மனோஜும், ரவியும் மட்டும் தான் புள்ள மாரி தெரியுது. முத்து வந்துட்டு அ முத்து அப்படின்னு ஒரு ஒரு சாதாரணமா ஒரு வேலைக்காரன சொல்ற மாரி தான் அவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே வந்துட்டு இந்த கதையில வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. முத்து உண்மையிலேயே அவங்க புள்ளையா? இல்ல எதனா பிரச்சனையா? ஏற்கனவே இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்லேயே நடந்துச்சு இந்த ஒரு விஷயம். என்னன்னே தெரியல. இந்த முத்து தான் பண்றான் அப்படின்னு வந்துட்டு அவங்க பேசுறாங்க. அது அது வந்துட்டு சரியே இல்ல. அந்த வார்த்தை, அந்த ஸ்லாங்கே ஒரு மாதிரி இருக்கு. அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க புள்ள மாதிரியே அவங்க சொல்ல மாட்றாங்க அவன. அப்புறம் வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு உடனே கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு, "இந்த வீட்ல நான் இருக்கிறது தானே ரொம்ப கஷ்டம். நான் இல்லன்னா வந்துட்டு எல்லாமே சரியா போயிடும்னு" சொல்லிட்டு உடனே ஒரு ட்ராமா ஒண்ணு ஆரம்பிச்சு, அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிக்கின்னு ஓடி போய் ரூம போய் என்ன பண்ணிது, கதவ சாத்திக்கிது. கதவ சாத்துனதும் வந்துட்டு, அப்புறம் வந்துட்டு அப்படியே நின்னு பாக்குது. நின்னு பார்த்துட்டு டாப்பால சாத்திக்கிது. டாப்பால வந்து போட்டுருது. ஒரு டேப்பல்ல போட்டுட்டு வந்துட்டு, இங்க வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த ஷாக்கிங் நியூஸ்லயே நின்னுட்டுருக்காங்கல்ல. அண்ணாமலை வந்து நடக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுது. ரொம்ப நேரம் ஆனதும் ரோகிணி வந்துட்டு அ ஆன்டி போயிட்டு இந்த மாரி கதவு சாத்திக்கினாங்களே, ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க கதவே தொறக்கல அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க போய் பாருங்கன்னு" சொல்லிட்டு ரோகிணி வந்துட்டு மனோஜ வந்து அனுப்புறாங்க. அப்புறம் 2 பேரும் போயிட்டு, "அம்மா, அம்மா கதவு தொறம்மா, கதவு தொறம்மா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு கத்தின்னு இருக்கிறாங்க. ஆனா அது வந்து கதவே தொறக்க மாட்டேங்குது. இப்ப மனோஜும், ரோகிணியும் வந்துட்டு போயிட்டு கதவ தட்டிட்டே இருக்காங்க. "அத்தை கதவு தொறங்க, அம்மா கதவு தொறங்கன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இது பண்றாங்க. அப்புறம் வந்துட்டு ரவி வந்துட்டு போய் வந்து, "டேய் எல்லாரும் எல்லாமே உன்னால தான் ஆச்சு. ஒழுங்கா வந்துட்டு பாரு, இப்ப பாரு அம்மா போய் இந்த மாரி கதவு சாத்திக்கினாங்க." போயிட்டு அவரும் போய் கத்துறாரு, "அம்மா கதவு தொற, கதவு தொறன்னு" சொல்லிட்டு கத்துறாரு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா,
வந்துட்டு இது எதுக்கு வந்து நீங்கலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனைய ஆக்குறீங்க? அவங்களே வந்துட்டு பசிச்சுதுன்னா கொஞ்ச நேரத்துல அவங்களே கிளம்பி வந்துற போறாங்கன்னதும் ரவிக்கு கோவம் வந்துருது. ரவி இல்ல ஸ்ருதி, "வாய மூடு ஸ்ருதி" அப்படின்னு சொல்லிட்டு பாவம் போய் கதவு தட்டி கிடக்குறாரு. இங்க வந்துட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க வந்துட்டு ஏங்க என்னங்க இந்த மாரி வந்துட்டு அத்தை போய் கதவு சாத்திக்கினாங்க. போய் நீங்க போய் கூப்பிடுங்கன்னதும் வந்துட்டு ஐயய்யோ! அவங்களே கொஞ்ச நேரத்தில திரும்பி அவரும் அதேதான் சொல்றாரு. அவங்களே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவாங்க. நீ இத இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க. இப்போ வந்துட்டு அ உள்ள போய் வந்து 2 பேரும் வந்துட்டு வாங்க, அப்ப மாமா வந்து கூப்பிட்டா தான் வந்துட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. சொன்னதும் வந்துட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு அவரு தண்ணி குடிக்க போறாரு பாவம் கிச்சன்ல. இவங்க 2 பேரும் போயிட்டு அவர்கிட்ட வந்து ஆர்க்யூ பண்றாங்க. அப்போ வந்துட்டு அவரு வந்துட்டு கேட்குறாரு. வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாரி இப்ப நான் வந்து கூப்பிட மாட்டேன். வந்துட்டு நானும் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்துட்டு அவ எது பண்ணாலும் வந்துட்டு நான் கம்முனு இருந்தேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் வந்துட்டு இப்ப கூட வந்துட்டு என்னுடைய கோவத்த காட்டலன்னா, நான் இந்த வீட்ல ஒரு ஜடம். நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு அவள வந்துட்டு மன்னிக்க சொல்ற? அவ வந்துட்டு எவ்ளோ தப்பு பண்ணியிருக்கா? எவ்ளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா? எனக்கே தெரியாம இந்த வீட்டு பத்திரத்த கொண்டு போய் வச்சிட்டா. அவளுக்கு இருக்கிற அதே புத்தி தான் அவனுக்கும் இருக்குது. எவ்ளோ திருட்டுத்தனம் இவளுக்கு. நானும் ஒரு நாள் வந்துட்டு அவ வந்துட்டு திருந்துவான்னு பார்த்தேன். இவ்வளோ நாள் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா அவ திருந்துறா மாரியே தெரியல. அவளுக்கு வந்துட்டு தான் தப்பு பண்ணதே வந்துட்டு அவளுக்கு இது வந்து தெரிய மாட்டேங்குது. அப்பலாம் வந்து சொல்றாங்க. இங்க வந்துட்டு மீனாவும், முத்துவும் வந்துட்டு பேசி பேசி பார்க்குறாங்க. இல்ல நீங்க வந்துட்டு போய் கூப்பிடுங்க. மீனா வந்து சொல்றாங்க, நாங்க வந்துட்டு அவங்கள வந்து குற்றப்படுத்தணும்னு நினைக்கல. இங்க வந்துட்டு எங்க தப்பு நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைச்சோம். இப்பதான் தெரிஞ்சுச்சுல நீங்க போய் கூப்பிடுங்க மாமா. நீங்க கூப்பிட்டா தான் வந்துட்டு அவங்க வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவரும் சொல்றாரு, "நீங்க போய் கூப்பிடுங்கப்பா. அப்பதான் வருவாங்கன்னதும்" வந்துட்டு அவரு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. "இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் உள்ள விஷயம். நீ தலையிடாத" அப்படின்னதும் வந்துட்டு போயிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு சோஃபால போயிட்டு தலகாணி வச்சுக்கின்னு படுத்துக்கிறாரு. அப்பவும் போய் கூப்பிடுறாரு. அப்புறம் வந்துட்டு பார்த்தாக்கா, "ஏய் இப்ப என்ன நான் இங்க தூங்கணுமா? இல்ல வந்துட்டு வெளியில எந்திச்சு போயிடவா?" அப்படின்னதும் வந்துட்டு, "இல்லப்பா, இல்லப்பா நீ தூங்குப்பா" அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்லிட்டு வராரு. அப்ப வந்துட்டு மீனா வந்துட்டு "என்னங்க நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்கன்னதும், "என்னடி இந்த பாரு கதவு தட்டின இந்த குரூப்பே காணோம்" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, அது இது இது வேலைய பார்க்க போயிடுச்சு. "சரி வா நம்ம போலாம்" அப்படின்னு வந்து சொன்னதும், "என்னங்க அவங்க போய் கதவு தட்டி கதவு சாத்திக்கினாங்க வந்துட்டு, இவரு வந்துட்டு கூப்பிடவும் மாட்டேன்ட்டாரு. நீங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க" அப்படின்னது வந்து, "இது அடிக்கடி நடக்கிற விஷயம் தான். அவங்களே கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க எதனா தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க அந்த மாரிலாம் பண்ணவே மாட்டாங்க. "நீ ஏன் கவலைப்படுற? அவங்க வந்துருவாங்க. விடிஞ்சதும் அவங்க வந்துருவாங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குதுங்கன்னதும், "இப்ப வேற என்ன பண்றது?" அப்படின்னு வந்துட்டு இது முத்து வந்து சொல்றாரு. வேற எதனா வழி இருக்குதான்னு பாருங்க" அப்படின்னு வந்துட்டு அவரு வந்து சொல்றாங்க. மீனா வந்து சொல்றாங்க. "சரி நான் யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாரு. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.